அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க நம்ம டீமு. இன்னும் ஆளை காணும். இப்போ யார்கிட்ட போய் சைனீஸ் கேட்குறது? ம் சைனீஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை. ஆஹா, கட்டிங் கிடைச்சும் சைனீஸ் கிடைக்கலையே ஐயா. ம் ஆ என்னது, இந்த டேபிளில் ஆம்லேட்டு, வறுத்த கடலை, ஊறுகாய், முட்டை, வரிசை எல்லாமே வச்சுருக்கான். நடுவில் ஒரு குவாட்டர் பாட்டிலு. ஆஹா, அவன் திரும்பி உக்காந்துருக்கானே, யாரா இருப்பான்? நமக்கு என்ன, கேட்டுட்டு ஓகேனா முன்னாடி போவோம், இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம். எக்ஸ்கூஸ் மீ, கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கலாமா? என்னது, மூமெண்ட்டே காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கலாமா? ஆஹா, ஒருவேளை பின்னாடி நின்று பேசுனா காது கேட்காதோ? சரி, முன்னாடி போவோம். ஊறுகாய் தானே கேட்ட, தொட்டுக்கோ. ஆஹா, நம்ம சொன்னது இவன் காதில் கேட்டிருக்கியா? சரிப்பா, தொட்டுக்கிறேன். வந்து இதுப்புறம் உட்காரு. அப்பா, வசதியாக உக்காந்தாச்சு. அப்பா, கட்டிங்க போடுவோம். ஏப்பா ஏப்பா ஏப்பா, ஏன்பா சரக்கு பிடிங்க வச்சுக்கிட்ட? ஊறுகாய்க்கு யார் காசு தருவா? என்னது, ஊறுகாய்க்கு காசா? நீ என்கிட்ட என்ன கேட்ட? கொஞ்சம் போல ஊறுகாய் தொட்டுக்குவான்னு கேட்டேன். ஊறுகாயை தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தொட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நாக்கில் வச்சிருப்ப? ஆஹா, நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன். ஆமாப்பா, அதான் தொட்டுக்கிட்டேன். டிஷு, அம்மா ஏப்பா இந்தாரா அறையிற? தொட்டுக்குவான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா தொட்டு நாக்கில் வைப்பனி? என்னது இவன் புதுசாக சொல்கிறான்? அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க? நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க. மரியாதையா நீ தொட்டு நக்கின ஊறுகாயை கொடுத்துட்டு போ. நாளை முன்ன கடைக்கு வந்தா ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன், போதுமா? டிஷு, அம்மா தொட்டுக்கிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஏப்பா, தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா. டிஷு, அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை, ஆனால் இவன் 3 வாட்டி அடிச்சிட்டான். ஆஹா, இவங்கிட்ட வந்து சிக்கிட்டமே ஐயா. டிஷு, அம்மா ஏப்பா ஏப்பா சும்மா சும்மா அறையிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. தொட்டுக்கவான்னு தானே கேட்ட, ஏன் தொட்டு நாக்கில் வச்ச? ஆஹா, இவன் இன்னைக்கு முழுசுமே இதை தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்க ஐயா. ஏப்பா, தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன். டிஷு, அம்மா பொய்யா சொல்கிற? நாக்குன்னு தெரிஞ்சு தானே அதில் நீ ஊறுகாயை வச்ச. ஆஹா, போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறான். ஏப்பா, என் சரக்கை கொடுப்பா. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு, அப்புறமா உன் சரக்கை கொடுக்குறேன். ஆஹா, கட்டிங்க அடிச்சிட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம். அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டது எவ்வளோ தப்பாக போச்சு. இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்க எப்படி வாங்குறது? ஏப்பா, இப்போ என்ன தான் செய்யணுங்கிற? நீ தொட்டு நாக்கில் வச்சியே, அந்த ஊறுகாய்க்கு பதிலாக இந்த கட்டிங்க நானே அடிச்சிடுறேன். ஆஹா, நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சிட்டானே ஐயா. ஆஹா, இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும், ஈஸியாக எடுத்து குடிச்சிட்டானே ஐயா. கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன், கடைசியில் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சது தாயா மிச்சம். குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா. கட்டிங் போச்சே.